காலையில எழுந்திருக்கிறீங்க. அடடா, உங்க படுக்கை மேலே மிதந்துகிட்டு இருக்கீங்க. உங்க அறையில எல்லாமே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. புஸ்தகம், தலையணை, அடடா, நாய் கூட மிதக்குது. வெளிய போனா மொத்த கலாட்டா, ஆட்டோ, மனுஷன் எல்லாரும் பிட் ஏர்ல தான். அண்ணே, இந்த ஆட்டோ எடுக்கிற ஃபேர்ல ஃப்ளோட் சார்ஜ் கூட வச்சிருப்பாங்க போல. மின்கம்பிய புடிச்சுதான் நிக்க முடியுது. யாரோ ஒருத்தர் டிராபிக்க லைட்டாய் ஸ்விங்னு ஆடிக்கிட்டு இருக்கான். கடல் வாட்டர்லாம் பிளாபா பிளாபா ஃப்ளோட் ஆகுது. மீனுக மிட் ஏர்ல ஸ்விம் பண்றது. அவங்களுக்கு இது ஒரு வாட்டர் பார்க் தான். விமானம் ஸ்ட்ரெயிட்டா ஃப்ளை பண்ண முடியல. சேட்டலைட் கூட தள்ளாடி விழுது. கட்டிடங்களுக்கு இது ரொம்ப வேடிக்கையா இல்லை. சில கிராக் ஆகி சில கலாப்ஸ் ஆகுது. சில பேரு ஸ்பேஸ்ல ஆஸ்ட்ரோநாட் மாதிரி ஃபிளிப்ஸ் அடிக்கிறாங்க. ரூஃப்டாப்ல இருந்து ஜம்ப் பண்ணா ஃப்ளோட் தான். அடடா, ஆக்சிஜன் டிக்கெட் வாங்காம போயிடுச்சு. ஆக்சிஜன் ஃப்ளோட் ஆகி போகுது. மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டம். இந்த சமயம் மாஸ்க் எடுத்தா அதுவும் ஃப்ளோட் ஆகி போகுமா? அடுத்த வினாடி ஓம் சரவணபவ, புவியீர்ப்பு வந்துடுது. எல்லாமே கீழே விழுது. அடே, என் போன்ல தான் 1000க்கு ஃப்ரீ ஃபயர் ஷாட் விழுந்தது. ஒரே ஒரு நாள் கிராவிட்டி இல்லாமல் போனா உலகம் என்னவோ ஆயிடுச்சு. அடுத்த தடவை கிராவிட்டியை லீவ் லெட்டர் கொடுத்து விட்டு போக சொல்லணும்.